இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நீர் தகராறு ஒரு சிக்கலான பல தசாப்த கால பிரச்சினையாகும். இது முக்கியமாக கங்கை மற்றும் டீஸ்டா போன்ற எல்லை தாண்டிய நதிகளின் நீர் பகிர்வு தொடர்பானது. இவை இரு நாடுகளுக்கும் அத்தியாவசியமானவை. இந்த நதிகள் இரு நாடுகளிலும் விவசாயம், குடிநீர் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை மக்களின் உயிர்நாடியாக விளங்குகின்றன. இந்த தகராறின் மையப்பகுதி 1947 இந்தியா பிரிந்தபோது ரிவர் காட்ச்மெண்ட் படுகைகள் பிரிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது. இது நீர் பகிர்வை சிக்கலாக்கியது. 1975 கல்கத்தா துறைமுகத்தின் வழிசெலுத்தலை பராமரிக்க ஹூக்ளி நதிக்கு நீரை திசை திருப்ப இந்தியா ஃபராக்கா தடுப்பணையை கட்டிய பிறகு பதட்டங்கள் அதிகரித்தன. இது கீழ்நோக்கிய நீர் ஓட்டத்தை பாதித்தது. இந்த திசைதிருப்பல் கீழ்நோக்கி நீர் ஓட்டத்தை குறைத்து நிலத்தடி நீர் சீரழிவு, மீன்வளம் குறைதல், ஒப்புத்தன்மை அதிகரிப்பு மற்றும் மாசடைந்த நீர் விநியோகம் போன்ற கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியதாக பங்களாதேஷ் கூறியது. பல வருட பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு இந்தியா மற்றும் பங்களாதேஷ் டிசம்பர் 1996 12 அன்று கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது கூட்டு கமிட்டி மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் 2026 டிசம்பரில் காலாவதியாக உள்ளது. இது வறண்ட காலத்தில் கங்கை நீரை பகிர்வதை நிர்வகிக்கிறது. காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு ஃபராக்காவில் நீர்வரத்து 70,000 கியூசெக்கிற்கு குறைவாக இருந்தால் அந்த நீர் சமமாக பகிரப்பட வேண்டும். இது ஒப்பந்தத்தின் அடிப்படை விதி. 70,000 முதல் 75,000 கியூசெக்கிற்கு இடையில் இருந்தால் பங்களாதேஷ் 35,000 கியூசெக் பெறுகிறது. மீதமுள்ளவை இந்தியா பெறுகிறது. இது துல்லியமான ஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது. 75,000 கியூசெக்கிற்கு அதிகமாக இருந்தால் இந்தியா 40,000 கியூசெக் பெறுகிறது. மீதமுள்ளவை பங்களாதேஷ் பெறுகிறது. இந்த விதிகள் வறண்ட காலங்களுக்கு ஏற்றவை. இருப்பினும் குறைந்த மழைப்பொழிவு காலங்களில் இந்தியா ஒப்புக்கொண்ட ஒதுக்கீடுகளை கடைபிடிப்பதில்லை என்று பங்களாதேஷ் அடிக்கடி கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக பட்மா நதியில் டீஸ்டா நதி தகராறு ஒரு முக்கிய சர்ச்சையாகவே உள்ளது. இந்த நதி சிக்கிமில் உருவாகி மேற்கு வங்காளம் வழியாக பங்களாதேஷுக்குள் பாய்கிறது. இது எல்லை தாண்டிய ஓட்டத்தை கொண்டுள்ளது. 1983 ஒரு தற்காலிக ஒப்பந்தம் இந்தியாவின் 39% மற்றும் பங்களாதேஷின் 36% நீரை ஒதுக்கியது. ஆனால் இது ஒருபோதும் முறைப்படுத்தப்படவில்லை. இது தொடர்ச்சியான சிக்கலை ஏற்படுத்தியது. வறண்ட காலத்தில் டீஸ்டா நீரின் 50% பங்களாதேஷ் கோரி வருகிறது. அதே நேரத்தில் இந்தியா 55% கோரி வருகிறது. இது பேராம் வேறுபாடுகளை காட்டுகிறது. இந்தியாவால் கஜோல்டோபா தடுப்பணை கட்டப்பட்டதால் நீர்வரத்து மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தகராறை தீவிரப்படுத்தியுள்ளது, குறிப்பாக கீழ்நோக்கி ஓட்டத்தை குறைத்து. மேற்கு வங்காள முதலமைச்சரின் எதிர்ப்பு ஒரு விரிவான ஒப்பந்தத்தை முடக்கியுள்ளது. இது அரசியல் சிக்கல்களை அதிகரித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் நீர் தேவை மற்றும் அரசியல் காரணிகள் காரணமாக நீர் பகிர்வு பற்றிய விவாதங்கள் மிகவும் சிக்கலாகிவிட்டன. மேற்கால ஓட்டங்கள் குறைவதால் தொம்பூர் அணையிலிருந்து இந்தியா நீரை வெளியிடுவது பங்களாதேஷில் பேரழிவுகரமான வெள்ளத்திற்கு வழிவகுத்தது என்பதற்கு வளர்ந்து வரும் சான்றுகள் உள்ளன. இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வுகள் இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டிவிட்டுள்ளன மற்றும் நியாயமான ஒப்பந்தத்தை பெற பங்களாதேஷ் அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரித்துள்ளன. சமூக அரசியல் பதற்றத்தை உருவாக்கி 1996 கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் 2026 காலாவதியாக உள்ளதால் அதன் புதுப்பித்தல் நிலையான இருதரப்பு உறவுகளை பராமரிக்க மிக முக்கியமானது, குறிப்பாக பிராந்திய மேலாண்மைக்கு. இரு நாடுகளும் முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன. மேலும் ஃபராக்கா மற்றும் ஹார்டிங் பிரிட்ஜ் மேல் கூட்டு நீர்மட்ட அளவீடுகள் நடந்து வருகின்றன. இந்தியா தனது அதிகரித்து வரும் நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய திருத்தங்களை நாடுகிறது. அதே நேரத்தில் பங்களாதேஷ் வறண்ட காலத்தில் அதிக பங்கை கோருகிறது. இது சமநிலையை தேடுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவு பிராந்திய நீர் மேலாண்மை மற்றும் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான உறவை கணிசமாக பாதிக்கும். எதிர்கால ஒத்துழைப்புக்கு முக்கியமானது.